வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட இந்த ஆட்சென்ஸ் சீரிஸில் ஆட்சென்ஸ்னா என்னன்ற ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோம். அப்புறம் ஆட்சென்ஸுக்கு ஒரு பெஸ்ட் வெப்சைட்டை எப்படி கிரியேட் பண்ண முடியும், லேஅவுட்லேருந்து கண்டென்ட் போடுறதுலேருந்து எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தோம். அதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் தீம் பேஸ்டு ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட்டும் பண்ணிட்டோம், mydigitaldemo.in சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த செஷனில் அதனோட கைட்லைன்ஸ் என்ன, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன அப்ளை பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம பார்த்துட்டு நாம் இன்றைக்கி வந்து ஆட்சென்ஸுக்கு அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்க போகிறோம். நான் ஆட்சென்ஸுக்கு ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி 2 வீக்ஸ் கழிச்சு தான் எனக்கு அப்ரூவல் கிடச்சிது. இந்த வீடியோவை யாராவது புதுசாக பார்க்குறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ப்ரீவியஸாக 55, 56, 57 அதாவது இன்ட்ரோடக்ஷன், கைட்லைன்ஸ் ப்ளஸ் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது ஆட்சென்ஸுக்குன்ற ஒரு 3 வீடியோஸை நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். வாங்க இன்னைக்கு செஷனில் போயிட்டு ஆட்சென்ஸ் அப்ளை பண்ணி எப்படி அப்ரூவல் வாங்கணுன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போய்ட்டு ஆட்சென்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஆட்சென்ஸ்னு சர்ச் பண்ணதும் வர்ற ஃபஸ்ட் வெப்சைட், அதாவது இந்த வெப்சைட், இந்த கூகுள் ஆட்சென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சைன்இன் பண்ணிக்க. நீங்கள் இந்த எந்த ஜிமெயில் ஐடி வழியாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜிமெயில் வழியாக பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி மை டிஜிட்டல் டெமோன்னு இந்த வெப்சைட்டை அப்ளை பண்ணிட்டேன். பட் டியூ டு சம் ரீசன்ஸ்னால என்னோட ரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அதே ஸ்டெப்ஸை திருப்பி வேற ஒரு வெப்சைட்காக கிரியேட் பண்ணுறேன். ஸ்டெப்ஸு சேம் தான். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் partigrai.in இன்னொரு வெப்சைட்டுக்கு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி கிளிக் பண்ணதும் இந்த 3 டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ண சொல்லும், என்ட்ரி யுவர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் நடக்கும். உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு ஒரு எஸ்எம்எஸ் வரும். அந்த எஸ்எம்எஸ் வழியாக வந்து நீங்கள் உங்களோட ஓடிபியை சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பாஸ் ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸும் கேட்கும். எனக்கு வந்து என்ன கேட்டுச்சுன்னா, இந்த ஓடிபி கேட்டுச்சு என்னோட வந்து ஃபோன் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ நான் இந்த டீட்டெயில்ஸை நான் சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணது அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆட் செட்டிங் சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஆப்ஷனல் செட்டிங்ஸ் தான். அதாவது ஆட்டோ ஆட்ஸ் செலக்ட் பண்ண போகிறீங்களா இல்லை மேனுவல் ஆட்ஸ் செலக்ட் பண்ணுங்க. இது வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக தேவை கிடையாது. இப்போ இது நீங்கள் எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோ ஆட்ஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். பட் அதை பற்றி நம்மளுக்கு இப்போ வரையில்லை. அடுத்து வந்து மூணாவது இந்த சைட்ஸ்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் ஓனர்ஷிப் வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். இதில் வந்து 3 மெத்தட் இருக்குது. ஆட்சென்ஸ், கோட் ஸ்னிப்பெட், ads.text ஸ்னிப்பெட், அப்புறம் மெட்டா டேக். இந்த ads.textன்னு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணது இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலை கொடுக்கும். இதை வந்து நம்ம வந்து ads.textன்ற ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் உங்களோட வெப்சைட்டை யார்கிட்ட ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு உங்கள் வெப்சைட்டோட ஃபோல்டரில் இந்த ads.textன்ற இந்த ஃபைலை போடணும். நான் வந்து ஹோஸ்டிங் வழியாக லாகின் பண்ணிவிட்டு, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, என்னோட பார்ட்டிகடை வெப்சைட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிகடை வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அதனோட ஃபோல்டருக்குள்ளே இந்த ads.textன்ற இந்த ஃபைலை வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டு என்னோடய வெப்சைட்குள்ளே நான் போயிட போகிறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் சில மல்டிபிள் வெப்சைட்ஸ் ஹோஸ்ட் பண்ணுறேன். அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த வெப்சைட்டில் நம்ம வந்து இதை பண்ணணுமோ அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிடுங்க. போனதும் உங்களுக்கு இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணல டீட்டெயில் வந்துடும். உங்கள் ஃபைல் மேனேஜர் தான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைல் மேனேஜருக்குள்ளே போயிட்டு உங்களோட public.htmlனு ஒரு ஃபோல்டர் வரும். அந்த ஃபோல்டரில் தான் வந்து எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். இப்போ நீங்கள் இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிக்கிட்டு அந்த ஃபோல்டருக்கு போயிடுங்க. நம்ம ஆட்சென்ஸ் இந்த இது காப்பி பண்ணிக்கிட்டு ஃபோல்டருக்கு போயிடுங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே போனது public.html இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நியூ ஃபைல்னு ஒரு ஆப்ஷன். எப்போவுமே ஃபைலை க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணாதீங்க. இங்கேயே க்ரியேட் பண்ணுங்கள். நியூ ஃபைல்னு கொடுங்க. கொடுத்துட்டு ads.textன்ற அந்த ஃபைலை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் கொடுத்துட்டதுக்கப்புறம் உங்களோட கண்டென்ட்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதும் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணதும் உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் சர்வரில் வந்து லோட் ஆகிடும். இப்போ வந்து இந்த சைடு வந்துடுங்க. வந்துட்டு நம்மளோட ஆட்சென்ஸ் சைட்டுக்குள்ள வந்துட்டு ஐ ஹவ் பப்ளிஷ்ட் தி ads.text ஃபைல் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்ததும் உங்களோட சைட் வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ வந்து மற்ற ஸ்டெப்ஸும் நீங்கள் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. ரிவ்யூ மட்டும் தான் ரெக்வஸ்ட் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து சைட் ஓனர்ஷிப் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ரெக்வஸ்ட் ரிவ்யூ கொடுத்துருங்க. நாங்கள் ரெக்வஸ்ட் ரிவ்யூ கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெக்வஸ்ட் வந்து கூகுள் ஆட்சென்ஸ் டீமுக்கு போயிடும். அவங்க இதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கலாமா வேணாமான்றதை அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ எனக்கு 2 வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த மை டிஜிட்டல் டெமோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து இப்போ நான் 2 மெத்தட் வழியாக பண்ணியிருக்கேன். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த ads.textன்ற ஃபைலை ஆட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ நான் வந்து 2 வாரம் கழித்து எனக்கு ஒரு இமெயில் வந்துடுச்சு. அதாவது வந்து உங்களோட வெப்சைட்டில் ஆட்சென்ஸ் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், அதாவது ஆட்சென்ஸ் வந்து நீங்கள் ரன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்துடுச்சு.
2 வீக்ஸ் ஆச்சு எனக்கு. நான் டிசம்பர் 17 அப்ளை பண்ணேன். எனக்கு ஜான் 2 தான் வந்து, அதாவது நேற்று கரெக்டாக எக்ஸாக்டாக நேற்று நைட் வந்து எனக்கு வந்து இந்த இமெயில் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து AdSense அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணி பார்த்தா கெட்டிங் ரெடின்னு இந்த ஸ்டேட்டஸ் வந்து ரெடின்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், மை டிஜிட்டல் டெமோன்றது ரெடின்றது வந்துடுச்சு. உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சேன் இல்லையா, பார்ட்டி கடைன்றது, அது இன்னும் கெட்டிங் ரெடியிலே இருக்கு. ஏன்னா நேற்று தான் நான் அப்ளை பண்ணேன். ஸோ அதனால் உங்களோட இந்த ஸ்டெப்ஸை, இந்த ப்ராப்பராக இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் ஸ்க்ராட்ச்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களோட வெப்சைட் வந்து அப்ரூவல் கிடைச்சிரும். நம்மளோட அடுத்த எபிசோடில் எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ், அதாவது AdSense ஆட்ஸை டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ஸில் இருக்கும் இல்லையா, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அந்த மாதிரி ஆட்ஸை வந்து நம்ம எப்படி நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இன்னைக்கு செஷனில் AdSense அப்ரூவல் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ், அதாவது அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றதை பார்த்தோம். எனக்கு AdSense அப்ரூவல் 2 வீக் கழிச்சு தான் கிடைச்சிது. நிறைய பேர் சொல்கிறாங்க 24 ஹவர்ஸில் கிடைக்குது, 2 டேஸில் கிடைக்குதுன்றது. பட் என்னோட வெப்சைட் வந்து நம்ம வந்து உங்களுக்கே தெரியும், புதுசாக இந்த வெப்சைட்டை நம்ம க்ரியேட் பண்ணி கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணது எனக்கு 2 வீக்ஸ் வருது அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு. அதே போல் கூகுளும் அவங்களோட கைட்லைன்ஸ் இமெயிலில் 2 to 4 வீக்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து யாராவது நீங்கள் வந்து கூகுள் AdSense அப்ரூவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 எபிசோட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஏஐ கண்டென்ட் யூஸ் பண்ணாதீங்க. நான் ஏஐ கண்டென்ட் டெமோ பர்பஸ் தான் கொடுத்தேன். என்னோடய வெப்சைட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிட்டன் கண்டென்ட் தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ வந்து இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் AdSense அப்ரூவல் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்கும். இன்னைக்கு செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த செஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்மளோட அடுத்த செஷனில் இதே AdSense பற்றின இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.